இருந்தாலும் நம்ம கழுவப்படணும். வசனம் சொல்லும்போது ட்ரூத், அது நீங்க மைண்ட் வச்சு. ஸோ அதனால நம்ம கழுவப்படணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனுடைய காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆரோன் வந்து வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஆரோன். ஸோ வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஆரோன் பார்க்கும்போது மகிமை அடைந்த அந்த சபையை குறிக்குது. அது 1,44,000 பேர் பிளஸ் ஒன்னு என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் அது கூட வரதை நம்ம பார்க்கிறோம். இல்லை அதை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லும்போது அவர் வந்துட்டு உலகத்தை ஆசீர்வதிக்க போகிற ஒரு அந்த முழுமை அடைந்த கிறிஸ்துவை அவர் அடையாளமாக காமிச்சார். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நம்ம அடுத்த பேராகிராஃப் நம்ம போகலாம். இதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா, கொஸ்டின் என்ன இருக்கா, கேள்விகள், சந்தேகங்கள் இருந்து நம்ம பேசலாம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். படிங்க மைக். What clear distinction between the human nature and the new creature is shown in these types and how? ஓகே. ஸோ இந்த டைப் நிழல்ல நம்ம பார்க்கும்போது அதாவது ஹியூமன் நேச்சர் அப்புறமா நியூ கிரியேஷன், ஏன்னா புது சிருஷ்டிக்கும் ஒரு மனித சுவாபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி நம்ம இந்த நிழல்ல நம்ம பார்க்கலாம், அதுதான் இந்த ஒரு கேள்வியினுடைய இந்த ஒரு பாகத்தினுடைய கேள்வி. ஸோ அதை நம்ம இன்றைக்கு இந்த பாகத்தை நம்ம படிக்கலாம். முதல்ல நம்ம ஒரு வருஷம் வாசித்துட்டு நம்ம அப்படி போகலாம். இங்கிலீஷ் யாருக்காச்சும் வாசிக்க வேணுமா? இங்கிலீஷ் வாசிக்கணும். ஓகே, வாசிக்கணும் வாசிக்கலாம், இல்லைன்னா தமிழ் வாசித்துட்டு நம்ம போயிடலாம். சரிங்களா? யாருக்காச்சும் இங்கிலீஷ் வாசிக்கணும் நீங்கள் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இங்கிலீஷ் தான் புரியுது சிஸ்டர்? தமிழ் இங்கிலீஷ் தான் படிக்கிறீங்க இல்லையா? சரி, ஓகே. இங்கிலீஷ் நீ ஒரு வருஷம் படிச்சிருங்க. ஆமாம், சிஸ்டர் படிக்கிறீங்களா? சரி, நீ படி. In the consecration of the typical priests, we saw Aaron and his sons representing our Lord Jesus and his body as new creatures, and a bullock representing their humanity. But in the type now to be considered, we find Aaron alone representing the entire anointed one, head and body, and two different sacrifices, a bullock and a goat, are here used to represent the separateness, yet similarly in suffering of the body and its head as the sin offering. Okay, வசனம் படிச்சு இல்லை கொடுக்கப்படலையா? இங்கிலீஷ்ல வந்து வசனம் கொடுத்துடலாம். இல்லை வசனம் இல்லையா? ஓகே, ரெண்டாவது பாகம் வந்து தினகரன் ரெண்டாவது பாகத்தில் இருக்கா? சரி, சரி, தமிழ்ல ஒரு முறை படிச்சிரு. மூன்றாவது இல்லை நாலாவது நம்ம போன வாரம் பார்த்தா இல்லையா? கரெக்டாக தானே இருக்கு? நிழலான பிரதிஷ்டையில் ஆரோன் அவனுடைய குமாரரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் புது சிருஷ்டியான அவரது சரீரத்திற்கும் ஒப்பாக இருக்கிறார்கள். காளையானது மனித நிலையை எடுத்து காட்டுவதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நிழலிலே ஆரோன் மாத்திரம் முழுமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தலை மற்றும் சரீரம் உள்பட நிழலாக காட்டுகிறான். இரண்டு வெவ்வேறு பலிகளான ஒரு காளை மற்றும் ஒரு ஆட்டுக்கடா
பாவ நிவாரணமாக இருக்கிற போகிற தலை மற்றும் சரீரத்தின் உபத்திரவங்களை தனித்தனியாகவும் இருப்பினும் உபத்திரவத்தில் உள்ள ஒற்றுமையையும் நிழலாக காண்பிக்கின்றன. தேங்க்யூ. சரி, இதோடைய விளக்கத்தை வந்து நம்ம சகோதரர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நம்ம கேட்கலாம். பிரதர், இங்க வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த நிழலான ஆசாரியர்களை வந்து பிரதிஷ்டை பண்றது நம்ம பார்க்குறோம். அங்க வந்து ஆரோனுடைய குமாரர்களையும் வந்து பிரதிஷ்டை செய்கிறாங்க. ஆரோனுடைய குமாரர்களும் வந்து யாரை வந்து குறிக்கிறாங்கனாக்கா, அவங்களுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் அப்புறம் அவரோட சபையும் அவரோட சரீரத்தை வந்து குறிக்கிறாங்க. இவங்க தான் வந்து புது சிருஷ்டியா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அங்க வந்து காளை வந்து எதை அடையாளப்படுத்துதுனாக்கா, மனித நிலையை வந்து அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க இந்த ஒரு தலைப்புல நம்ம வந்து ஆரோன் மட்டுமே எடுத்து பார்க்கும்போது, ஆரோன் மட்டுமே வந்து தலையாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சரீரமாகிய சபைக்கும் வந்து அடையாளமா இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். த என்டையர் அனாயிண்டட் ஒன், அதாவது முழுமையான அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்காரு. இங்க வந்து 2 பலிகள் வந்து ஏறெடுக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து காளை, அப்புறம் வெள்ளாட்டுக்கடா. இந்த காளையும் வெள்ளாட்டுக்கடாவும் வந்து 2 பலிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 பலிகள் வந்து எதை குறிக்குதுனாக்கா, அந்த ஒரு தனித்தன்மையை வந்து அது குறிக்குது. 2 பலிகளுக்கான தனித்தன்மையை குறிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க படக்கூடிய அந்த ஒரு உபத்திரவம், அந்த பாடு, அந்த பலியில வந்து தலையும் சரீரத்தோடைய அந்த ஒரு ஒற்றுமையை வந்து அது குறிக்குது. இது 2மே சேர்ந்துதான் என்னன்னு பார்க்குறோம்னா, அது வந்து பாவ நிவாரண பலி அப்படின்ட்டு பார்க்குறோம். நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இன்னும் வித்தியாசம் இருந்தால் சொல்லுங்க. இதுல வந்துட்டு இப்ப நம்ம இந்த கேள்வி நம்ம படிச்சோம் இல்லையா? அதாவது ஒரு புது சிருஷ்டிக்கும் மனிதனுடைய நிலைக்கும் உள்ள இயற்கையாக மனித சுவாபத்திற்கு நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எப்படி இந்த நிலையில நம்ம பார்க்கலாங்க தான். ஸோ அதில் அடுத்த பேராகிராஃப் கூட தொடர்ந்து போகுது, நம்ம அதையும் கூட படிச்சிடலாம். ஏன்னா அது 2 சேர்த்து தான் ஒரு கேள்வி. ஆமா, அது கூட நீங்க படிச்சுங்க, இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தமிழ்ல படிச்சு. The bullock represented Jesus at the age of 30 years, the perfect man who gave himself and died on our behalf. The high priest, as we have already seen, represented the new nature of Jesus, the anointed head and all the members of his body, foreknown of God. The distinction which is here made between the human and new creature should be clearly understood and remembered. The man Christ Jesus, who gave himself at 30 years of age, was he who previously was rich of a higher nature, but who for our sake became poor, that is, became a man, that he might give the only possible ransom for men, a perfect man's life. 1 Corinthians chapter 15 verses 21. For since by man came death, by man came also the resurrection of the dead. ஓகே, தமிழ்ல படிக்கிறீங்களா? யார் படிக்கிறா? தமிழ் அவுட் படிக்கலாம், அந்த பகுதி மாத்த படிங்க. காளையானது 30 வயது பூரண மனிதனாக இருந்து தமது சார்பாக மரித்த இயேசுவை நிழலாக காட்டுகிறது. நாம் முன்பே பார்த்த பிரகாரம் பிரதான ஆசாரியர் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையாகிய புது சுபாவத்தை உடைய இயேசுவையும் தேவனால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களையும் கொஞ்சம் பக்கத்துல குறிக்கிறது. இயேசு மனித நிலைமைக்கும் புதிய சிருஷ்டியின் நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ளுதல், நினைவுக்கு கொண்டு வருதல் அவசியமாகும். 30 வயதில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பாக ஐசுவரியவானாக மேலான நிலைமையில் இருந்தும் நமக்காக தரித்திரரானார். அதாவது ஒரு மனிதனாக மாறி பூரண மனிதனாக
தம்மை தகுந்த ஈடு பலியாக கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15:21. ஓகே, தேங்க்யூ. சரி, இது சகோதரர் தினகர் அவர்கள் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நம்ம போகலாம். இங்க காலை பலி பத்தி பேசும்போது ஆ, இயேசு கிறிஸ்துவனுடைய பலி பத்தி பேசியிருக்காரு. அப்போ முக்கியமான விஷயம் வந்து பார்க்கும்போது ஆதாமுடைய மரணம், அது போல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் பத்தி இங்க பேசப்படுது. அப்போ காலை மரணம் அடையிறத எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுது அப்படின்னாக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலி பத்தி தான் அங்க பேசப்படுது. அப்போ அது பரிபூர்ணமான மனிதனுடைய அந்த நிலையிலேருந்து மறிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முக்கியமாக அந்த சாவு அப்படின்ற விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரதர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனாக்கா, தேவன் வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நித்தியத்துக்கு வாழக்கூடிய ஒரு ஜீவன் கொடுத்தாரு, நித்தியமாக வாழணும் அப்படின்னு. அதன் மேலே அவருடைய அதிகாரம் இல்லாதபடிக்கு அவர் தொழிச்சிட்டாருன்ட்டு சொல்லப்படுது. அதே போல் அவருக்கு இன்னொரு விஷயம் கூட கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பூமியை பழகி பெருகி சந்ததி ஆசீர்வதிக்கணும். அந்த சந்ததிக்கு கூட அவர் என்ன கொடுத்துட்டாருனாக்கா அந்த மரணம் அப்படின்றது. இந்த மரணம் வந்து என்ன அப்படின்னா, அதான் அந்த நித்தியமான ஜீவனுக்கு இல்லாமல் அந்த பூர்ணமான மரணத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு அங்கே சொல்லப்படுது. அப்போ அந்த பூர்ணமான மரணத்திலேருந்து வெளிவரணும் அப்படின்னா அந்த பரிபூர்ணமான ஒரு ஈக்குவல் வந்து கொடுக்கணும், அந்த ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து இங்கே காளையின் ரூபத்தில் வந்து இங்கே காண்பிக்கப்படுது அந்த பலி செலுத்துகிற இடத்துல, டேபர்னக்கல்ல. அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அது வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பரிபூர்ணத்தில் இந்த உலகத்தில் வந்து எப்படி வாழ்ந்தார்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போது நம்ம அது நிறைய பாடங்கள் கேட்டிருக்கிறோம். முக்கியமாக இயேசு கிறிஸ்து வந்து இங்கே பலி செலுத்தும் போது எந்த விதமான பாவம் அவர்கிட்ட இல்லை. பாவம் செஞ்சவங்க மத்தியில் தான் அவர் வாழ்ந்தாலும் பாவம் என்கிற ஒரு விஷயம் கூட அவர்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்றது தான் அங்கே பார்க்குறோம். அப்போ அந்த பரிபூர்ணமான காலை எதை வந்து அடையாளப்படுத்தி சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை அது காலை வந்து நம்ம வேற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து வந்து எந்த விதத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குது என்பதர் வந்து சொல்றாரு. முக்கியமா அங்க சொல்லப்படும் போது உலகத்தின் ஜனங்களை மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே எப்படி பாவம் இல்லாம அர்ப்பணிக்கிறார்ன்றது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயமா சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் அந்த வசனம் கூட, ஒரு மனிதனால எல்லாரும் மரணத்துக்குள்ள போறாங்க, ஒரு மனிதனால எல்லாரும் ஜீவனுக்குள்ள வருவாங்க அப்படின்றத பிரதர் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ரீஃபரன்ஸ் கொடுத்துருக்கா. அந்த மரணம் இந்த பலியை செலுத்துற விஷயத்தை பற்றி பேசும்போது மாத்திரம் சாவு அப்படின்னாக்கா அந்த பாவத்தினால அவர் தன்னுடைய பரிபூர்ணமான ஜீவன் மேல காட்ட வேண்டிய அதிகாரத்தை அவர் தொழிச்சிட்டாரு. அப்ப அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதை மீட்டு கொடுக்குவாரு அப்படின்ற அந்த கண்டினியூவான பாடத்தின் மேல அது இயேசு கிறிஸ்து அப்படின்றதுல கண்டினியூ ஆகுது. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். பாருங்க, இப்போ நம்ம இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே வந்து சபையும் கிறிஸ்துவும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆரோன் ரெப்ரசன்ட் சர்ச் இல்லைங்களா, அதுதான் சப்ஜெக்ட். அதில் வந்து சபை கிறிஸ்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, தலையும் சரீரமும். அப்படிதான் ஆரோன் வந்து அடையாளப்படுத்துறாரு. ஸோ இப்போ ஆரோனுடைய அடையாளத்தை பற்றி இங்கே பேசும்போது இங்கே மனித சுவாபத்தில் இருக்கக்கூடியவருக்கும் புது சிருஷ்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி இந்த நிழல்ல நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கேள்வி. ஸோ அதில் நமக்கு இங்கே பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன கொடுக்குறாருன்னா, இங்கே டேபர்னாக்கில் நடக்கக்கூடிய முக்கியமான பலி பற்றிய ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே காமிக்கிறது. இங்கே ஆரோன் வந்து என்ன பண்றாருன்னா, ஆரோன் நிழலான ஆரோன் வந்து அவருடைய குமாரரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் புதிய சிருஷ்டிக்கும் அவரது சரீரத்திற்கும் ஒப்பாக இருக்கிறார்கள். ஆரோன் அவருடைய குமாரர்கள் நியோ. இப்ப இங்க இந்த ஒரு காளையானது மனித நிலையை எடுத்து காட்டுவதாக இருந்தது. ஆனால் அப்பொழுது நிழலிலே ஆரோன் மாத்திரம் முழுமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, அதாவது தலை மற்றும் சரீரத்துக்கு உட்பட நிழலாக காட்டுகின்றார். இங்கே ரெண்டு வெவ்வேறு பலிகளால் ஒரு காளை மற்றும் ஒரு ஆட்டுக்கடா பாவ நிவாரணமாக
இருக்க போகிற தலை மற்றும் சரீரத்தின் உபத்திரவங்களை தனித்தனியாக இருப்பினும் உபத்திரவத்தில் உள்ள ஒற்றுமையை நிழலாக காண்பிக்கிறது. இப்ப பாருங்க, இது இந்த பாயிண்ட் வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன. ஏன்னா இங்க வந்து இந்த ஒரு பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லும்போது, பாவ நிவாரண பலி என்றால் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இப்ப பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லும்போது லிட்ரலாவே சொல்லுங்களேன். அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா? பாவ நிவாரண பலி என்ன? பாவங்கள், ஆமா, அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை இல்லையா? அப்ப அந்த வருஷம் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடும், அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டுடும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக அவங்க வீடுகளுக்கு போகலாம் இல்லையா? ஏன்னா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. இது வந்துட்டு இஸ்ரேலுக்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த காலங்கள்ல, அந்த யுகத்துல. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சார்ட்ல நீங்க பார்க்கலாம். நம்மளுடைய சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மனுகுலம் ஆர் பிளேன்ல இருக்கும் கீழே இல்லைங்களா? ஆனா இஸ்ரேல் எங்க இருக்கும்? சொல்லுங்க, எங்க? அதுக்கு கீழேயா? எந்த பிளேனு? அது மேலேயே கீழேயா? அந்த சார்ட் இல்ல. ஓகே, அதுக்கு மேல இல்லைங்களா என் பிளேன் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி என் பிளேனு ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கு கீழே ஆர் பிளேன் கீழே இருக்கும். இந்த எண்ணுக்கும் ஆர்க்கு நடுவுல பி ஒரு பிளேன் இருக்குது இல்லைங்களா, சின்ன பிளேன். அதுல யார் மாத்திரம் இருக்கிறா? இஸ்ரேல் மாத்திரம். சார்ட்டர் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்களா? காமிக்கணுமா? ஓகே, இல்லையா? ஒரு முறை காமிச்சிடும். ஓகே, உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்க எல்லாம் வாட்ஸ்அப் வச்சுக்கிறீங்களா கையில? போன்ல போட்டுறேன். உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்துச்சு பாருங்க, குரூப்ல போட்டேன். ஓகே, எடுத்துக்கோ. பாருங்க, இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இல்லையா, இது என் பிளேன், இது ஆர் பிளேன். நடுவுல பாருங்க இங்க இருக்குது இல்லையா, பி ஒன்று சின்னதா இருக்குது இல்லையா? பி பிளேன் இருக்கு இல்லையா? அதுல பாருங்க கலர் கூட வித்தியாசமா இருக்கும். என்னென்ன கலர் இருக்குது? பி பிளேனுடைய கலர் என்ன? பிளாக் இல்ல, ரெண்டு கலர் இருக்கு பாருங்க, பிளாக் ரெட். என் பிளேன் என்ன கலர்ல இருக்குது? என் வந்து பிரவுன். ஆக்சுவலா உங்களுக்கு மெரூனா தெரியுது இல்லையா? கண்ணாடி போட வேண்டியதா இருக்குது எல்லாரும். ஓகே, பிரவுன் பிளேன். ஆர் வந்துட்டு பிளாக். ஆனா இந்த பி பிளேன் பாருங்க, பிளாக் ரெட், பிளாக் ரெட் அப்படி மிக்ஸ் ஆயிட்டு போகுது இல்லையா? அதெல்லாம் ஒரு அர்த்தம் உடையதா, கலர்ஸ் கூட மீனிங் இருக்குது. அதனால தான் இந்த சார்ட் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து அப்போ பண்ண சார்ட், கலர்ஃபுல்லா அவர் பண்ணிக்கிறாங்க. சரி, அது அடையாளப்படுத்துது. அதாவது ரெட் வந்து ரெப்ரசன்ட் சாக்ரிஃபைஸ், பலி இல்லையா? அப்போ பிளாக் மரணம், பாவம், மரணம். அவங்களுடைய பாவங்கள் பலி மூலமாக மன்னிக்கப்பட்டது. அது யாருக்கு மாத்திரம்? இஸ்ரேலுக்கு மாத்திரம். பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்பெஷல் பிளே. அதனால அந்த மாதிரி ஒரு நாள் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த நாள்ல நடக்கக்கூடிய பலிகள், அது வந்துட்டு ரெண்டு பலிகள் நடக்குது, காலையும் வெள்ளாட்டுக்கிற. அது பாவ நிவாரண பலி இல்லையா? ஸோ அதுல இந்த ரெண்டு பலிகள் ரெண்டு பேரை
நிழலாக காமிக்குது. சபையையும் கிறிஸ்துவையும் சபையையும், காலை கிறிஸ்துவையும் ஆடு சபையையும் அடையாளமாக காமிக்குது. இல்லை, நமக்கு தெரியும் சபையில 2 பேர் வராங்க, 2 ஆடுகள் கொண்டு வராங்க, ஒன்று சீட்டு போடுறாங்க, இன்னொன்று என்ன ஆயிடுது, போக்காடாக வச்சிருவாங்க. அது யார் போக்காடு? திரள் கூட்டம். போக்காடு. போக்காடு கொண்டு போய் எங்க விட்டுருவாங்க? என்ன ஆகும்? அது மிருகங்கள் ஏதாவது வந்து அடிச்சு சாப்பிட்டு இல்லையா? அது கூட மரணம் தான், எப்படியோ சாகத்தான் போகுது. இது என்ன பண்ணுவாங்க? வெட்டிடுவாங்க. அது மிருகம் ஏதோ சாப்பிடும் இல்லையா? அது ரெண்டுமே மரணம் தான், ஆனா வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மரணம் எப்படி இருக்கும்? காட்டில் கொண்டு போய் விட்டாக்கா இல்லைங்களா? காட்டில் கொண்டு போய் தனியாக விட்டா அந்த ஆடு எப்படி பயப்படும்? ரொம்ப பயந்து இல்லையா? இருட்டில் நைட்டில், அதெல்லாம் புது இடம் வேற, அந்த மாதிரி பயந்து பயந்து செத்து போகும் இல்லைங்களா? அது திரள் கூட்டத்துடைய நிலைமை அப்படி இருக்கும். சாவுக்கு அவ்வளோ பயப்பட வேண்டியது வரும். எல்லாருக்கும் இல்லை, திரள் கூட்டத்துக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா திரள் கூட்டத்தினுடைய அந்த மரணத்தினுடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். மரணத்துடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்கும், ரொம்ப பயப்பட வேண்டியது ஆகும் இல்லைங்களா? ஆனா சபைக்கு அப்படி இல்லை, ஒன் ஷாட் இல்லைங்களா? எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாது. ஆடு நேராக கொண்டு போய் என்ன பண்றோம்? கழுத்தை கொடுத்துறோம், அவ்வளோதான் போச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும் சபை. இமைப்பொழுதுல மறுரூபம். இதில் மறிச்சோம்னா அதுல நம்ம என்ன ஆயிடுவோம்? எந்திரிச்சுக்குவோம். ஸோ அப்படி இருக்கும் சபை. அப்ப இங்க 2 பலிகள், அது ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக, பாவ நிவர்த்தி இல்லையா? 2 பலிகள் அங்க நடக்குது. ஸோ இதுல வந்து அதை காமிக்கிறார், அந்த வித்தியாசத்தை காமிக்கிறார். சரி, நீங்க பார்த்தீங்கன்னா இதுல காலை, இதுல வந்து இந்த பலி பாவ நிவர்த்தின்னு சொல்லும்போது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல அந்த பலி செய்யும் முறை நீங்க பார்த்தீங்கன்னா 2க்குமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பலி செய்யப்பட்டு அன்னைக்கு நீங்க பார்த்தா அந்த பாவ நிவாரண பலியில வந்து ஸ்பெஷலா இருக்கும். என்ன ஸ்பெஷலு? பாவ நிவாரண பலி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாவ நிவாரண பலிக்கு என்ன பண்றாங்கன்னா, எப்போதுமே பலி செஞ்சாக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இதெல்லாம் எடுத்து எரிச்சிடுவாங்க. அது விட்டல் ஆர்கன்ஸ் ஏதாவது ஹார்ட்டு, லிவர் அந்த மாதிரிலாம் எரிச்சிடுவாங்க. மீதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஆசாரியர்கள் வந்து அங்கே சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை சரிங்களா? இன்னைக்கு எதுவும் அங்கே என்ன பண்ணக்கூடாது, எடுக்கிறது இல்லை. ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க? எரிச்சிடுவாங்க இல்லை? அப்புறம் அதோடைய வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதோடைய சாணம் அது இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பாளையத்துக்கு புறம்பே எரிக்குவாங்க. இங்கே ஃபுல்லாகவே பர்ன் பண்ணுவாங்க. இதோடைய ரத்தம் கொஞ்சம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? மகா பரிசுத்தத்துக்கு போவார் இல்லையா? இப்படி அந்த பலியானது நடக்கும். சரி, இதே மாதிரி தான் ஆடுக்கும் நடக்கும் அந்த பலி அப்படி சொல்றாரு. இப்ப இதை வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் கம்பேர் பண்றது தான் இது இல்லைங்களா? நம்ம முக்கியம் நம்ம பார்க்கும்போது இதுல தமிழ்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? பாவ நிவாரண பலியின் நாள் இல்லையா? நாளின் பலி காலை அப்படி கொடுத்துருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல தலைப்பு இல்லை, அது அப்படியே கண்டினியூஷன் தான். அது தலைப்பு கொடுத்தனால உங்களுக்கு செப்பரேட் ஆயிடுச்சு இல்லையா? அது அதோடைய தொடர்ச்சி தான். இது வந்து சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய அந்த ஒரு சுவிசேஷ யுகம், அந்த யுகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு நாள் இங்க நமக்கு அடையாளப்படுத்துது. இது பாவ நிவாரண பலியின் ஒரு நாள் இல்லையா? அந்த ஒன் டே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், அதுதான் சுவிசேஷ யுகம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்குது. அந்த நாள் முடிஞ்சிருச்சுனாக்கா சரிங்களா, சாயங்காலம் ஆகும்போது அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த நாள் முடியும் போது அங்க ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாருங்க? கைகளை உயர்த்தி அவங்கள பிளஸ் பண்ணுவாங்க, பலியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. அந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கும். அது வந்துட்டு ஆசாரியன் வந்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போகிற நாள். இன்கேஸ் ஏதாச்சும் தவறுகள் நடந்துச்சுன்னா உள்ள போனவரு திரும்பி வர முடியாது. யாருக்காக போறாரு? ஜனங்களுக்காக போறாரு. பார்த்தீங்களா டேஞ்சர் யாருக்கு? அப்ப அந்த நாள்ல ஜனங்க எல்லாம் காலையிலே வந்து நின்றுடுவாங்க, சுத்திடும் அதை பார்க்கறதுக்காக.
காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கே தான் இருப்பாங்க? அங்கே தான் இருப்பாங்க. ஆரோன் கடைசியாக வந்து கை காமிக்கிறாரா பார்க்கணும். அப்போ தான் நமக்கு சமாதானம் இல்லையா? ஆரோனுக்கும் அது டேஞ்சர் தான். எங்கள் ஊரில் கூட அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு கார்டன் ஃபேக்ட்ரி இருக்குது, அருவங்காடு. அங்கே வந்து வெடி மருந்து பண்ணுறாங்க. அதில் அந்த ஜிலட்டின் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து ஷேக் பண்ணக்கூடாது, அதனால் அது வண்டியிலலாம் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கையில் கொடுத்துருவாங்க. கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும், வெறும் காலில் நடந்து போகணும். ஒரு டைம் கூட வெடிச்சிச்சு. அது வெடிச்சிச்சுன்னா 5 கிலோமீட்டர் இப்படி போயிடும் உள்ள. அவ்வளோ அது ரொம்ப பவர்ஃபுல். அது அந்த மாதிரி சின்ன டெஸ்ட்டுக்கு எடுத்து போவாங்க. அப்போ கையில் தான் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நடந்து போவார். நடந்து போகும்போது அந்த சைரன் ஒருத்தர் முன்னாடி சைரன் ஊதிட்டே போவார், எக்காலம் மாதிரி இருக்கும். அப்போ அந்த சைரன் சவுண்ட் கேட்டுச்சுனாக்கா எல்லாருமே அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிடணும், அசையக்கூடாது யாரும். அதுதான் அந்த இது. இந்த யூனிட்லேருந்து அந்த யூனிட்டுக்கு அதை கொண்டு போய் அங்கே அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்? ஆனால் இது ஒருத்தர் கையில் கொடுக்குறது இல்லை. அந்த யூனிட்ல எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு டர்ன் வரும். எல்லாம் அவர் அது கையில் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வேர்த்து ஒழுகும் ஊட்டி குளிருக்கு. எங்கே லைட்டாக ஷேக் ஆயிடுச்சு. யாருக்காகவோ யாரோ ஒருத்தர் பலி இல்லையா? அதனால ரொம்ப அந்த மாதிரி ஆரோன் ஒரு முறை அவர் உள்ள போயிட்டு வர்றது அது ரொம்ப பெரிய விஷயம் தான். யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு நாள் அது இல்லை. இப்போ அதுதான் அங்கே நடக்கக்கூடிய அந்த 2 பலிகள் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 2 பலிகள் சபையையும் கிறிஸ்துவையும் அங்கே அடையாளப்படுத்துகிறார். இந்த பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லும்போது பாடுகள் தான் ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதில் நீங்கள் நல்லா யோசிப்பாங்க. நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் வித்தியாசம் உண்டு. ரான்சம் வேற, பாவ நிவாரண பலி வேற. இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா பாவ நிவர்த்தி அப்படின்னு காதுல வந்தோன்னா நம்மளுடைய பலி உலக ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிடும் அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியாது. ஏன்னா பாவம் போகணும் அப்படின்னாக்கா யார்தான் பலி ஆகணும்? ஜீசஸ் கிரைஸ்ட் தாங்க ரான்சம், ஈடு பலியா கொடுக்கணும் இல்லைங்களா? அது வேற. ஜீசஸ் கிரைஸ்ட் செஞ்ச பலி வேற, நம்மளுடைய பலி வேற. நம்மளது பாவ நிவாரண பலி. அவர் பாவ நிவாரண பலியாகவும் அவருடைய பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்ததுனால அது பாவ நிவாரணமாகவும் தேவன் ஏற்றுக்கொண்டார். ரான்சம் வந்துட்டு இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஒரு மனுஷனுடைய பாவத்தை என்ன பண்ணும்? நிவர்த்தி செய்யும். இப்ப நம்ம செய்யற பலி இருக்குது இல்லையா, பாவ நிவாரண பலி, அது என்ன பண்ணும் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த வித்தியாசம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப பாவ நிவாரணம் நம்ம பலி செய்யறோம் இல்லையா, இது ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ராஜ்யத்துல நம்ம கொடுங்க மைக்கு. ஓகே. ராஜ்யத்துல அவங்களுக்கு நம்ம ஒரு வழி நடத்துலாம் இருப்போம். இப்ப நம்ம செய்யற பலிகள் வேற எப்படி சொல்லலாம்? முன்மாதிரியா இருக்கிறதுக்காக இப்ப நம்ம வந்து கஷ்டப்படுறோமா? ஓகே பிரதர், பரவாயில்ல. வேற பிரதர், இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒரு ஈடுபலி வந்து எல்லாருமே வந்து உயிர்த்தெழுதல் வந்து ஏஞ்சி வந்துருவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறமா அவங்க ஏஞ்சி வந்தாலும் அவங்களுக்குள்ள சில பலவீனங்கள் இருக்கும். அந்த பரிபூரணத்தை நோக்கி அவங்க போகும்போது அதுல வரக்கூடிய பாவங்களை வந்து மன்னிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு பாவ நிவாரண பலி வந்து அங்க வருதுங்க பிரதர். இயேசு கிறிஸ்துவும் சபையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாவ நிவாரண பலியின் மூலமா அவங்களோட பாவங்கள் அங்க மன்னிக்கப்பட்டு அந்த பரிபூரணத்தை வந்து அவங்க அடைவாங்கன்ட்டு புரிஞ்சுக்கணும். வெரி குட் இல்லையா? பிரதர் சொன்னது கரெக்ட். வேற என்ன? வேற எனக்கு ஆன்சர்? ஓகே பாருங்க. இப்போ பிரதர்ஸ் பேசலாம். நீங்க மைக் கொடுத்து. இது பாவ நிவாரண பலி அப்படின்னும் போது அது இன்னொரு கூட எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலி. ஸோ மற்றவங்களுடைய பாவத்தை வந்து நம்மளால எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்னு சொல்லும் போது
இயேசு கிறிஸ்து போல ransom sacrifice நம்மளால கொடுக்க முடியாது. அது கண்டிப்பா. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்குறாரு. நம்ம வந்து பிறருக்கு செய்யற ஊழியத்தினால நம்மளால அவங்களுடைய பாவத்தை வந்து அதாவது அந்த பாவத்துல இருந்து எப்படி விட்டு விலகுவது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால கற்றுக் கொடுக்க முடியும். ப்ளஸ் 1 பேதுரு 4:8 கூட என்ன வசனம் இருக்கு அப்படின்னா, நம்ம இன்னொருத்தர் மேல காட்டக்கூடிய அந்த ஒரு அன்பு நிறைய பாவங்களை வந்து அதை கவர் பண்ணிடும். அவங்களுடைய நிறைய பாவங்களை வந்து அது அவங்கள விட்டு விலக அது செய்யும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு வசனம் இருக்கு. ஸோ நம்ம வந்து பிறருக்கு செய்யக்கூடிய அந்த ஊழியம் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து நிவர்த்தி செய்யும். அந்த வேலையை இப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது தொடர்ந்து ராஜ்யத்துல வந்து நம்ம அந்த வேலையை தான் தொடர்ந்து நம்ம செய்வோம். வெரி குட். ஓகே, புரிஞ்சுங்களா அது? ஸோ அப்போ இந்த பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பலிகள், பலினாலே சில அனுபவங்கள் தானே உங்களுக்கு புரியுது இல்லையா? பலினா சில அனுபவங்கள். என்னென்ன பலியெல்லாம் ஆகுது? இப்போ நம்ம என்னென்ன பலி கொடுத்துட்டு இருக்கோம்? என்னென்ன மாதிரியான அனுபவங்கள், கஷ்டங்கள் போயிட்டு இருக்கோம்? பலி செய்யணும் அப்படின்னா சில நம்ம சரி பண்ணணும் இல்லையா? சிலதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ், சிலதை விட்டு கொடுக்கறது இல்லையா? என்ன நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம்? டைமை. இந்த டைமை நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா? டைமை கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? டைம் எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம டைம் வேற எந்த காரியத்துக்குன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். உலகத்தின் காரியங்களை நம்மளுடைய விருப்பத்துக்கு அது தப்பு கிடையாதுன்னு கூட பிரதர் எழுதுறாரு. பட் நம்ம தேவனுடைய வேலை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நம்ம வந்து தேவனுடைய வேலைக்காக நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள். இது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம். அதில் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஃபெய்த், விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழாக கொஸ்டின் நம்பர் 13, 14 நினைக்கிறேன். 13, 14, 15 அப்படி போகும் கண்டினியூவா. அதாவது விசுவாசத்தின் நல்ல போராட்டம், அது அந்த கொஸ்டின். அதுதான் நல்ல போராட்டம் என்றால் என்ன, இதுதான் அந்த கொஸ்டின். நீங்க அந்த புக்கில் பட் எல்லாத்தையும் இருக்கு இல்லையா? கேரக்டர் டெவலப்மெண்ட் புக்கு, அதில் ஃபெய்த் அப்படிங்கிற டாபிக்ல மேபி 13 இருக்கலாம், இல்லை 14 இருக்கலாம். அது ஏதோ ஒரு அந்த கேள்விதான் சரிங்களா? அதாவது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்றால் என்ன, அது அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை யாருக்காக போராடுகிறோம் இல்லையா? யாரை எதிர்த்து போராடுகிறோம்? இந்த கேள்வி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்றால் என்ன? இந்த போராட்டம் யாருக்காக, யாரை எதிர்த்து? இதுதான் கேள்வி. கேள்வி நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லிட்டேன். ஓகே, விசுவாசத்தின் நல்ல போராட்டம், நல்ல போராட்டம், போராடணும் இல்ல யாருக்காக? நமக்காக, நம்மளுக்காகத்தான். தேவனுக்காகவா நம்மளுக்காகவா? சொல்லுங்க. நம்மளுக்காகத்தான் அது போராட வேண்டியது. தேவனுக்காக நம்ம என்ன போராட போறோம்? மாத்தி சொல்லிட்டேன். தேவனுக்காக நான் ஊழியம் செய்யறேன், தேவனுக்காக நான் தேவனுக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே அதுல அந்த பாயிண்ட்ல சொல்றாரு. தேவனுக்காக நீங்க எதுவுமே என்ன பண்ண வேண்டாம். அவர் காப்பாத்திக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அவர் வேலைகளை என்ன பண்றாரு, அவர் செஞ்சு. யாருக்காக அப்படின்னா நமக்காகத்தான், நமக்காகத்தான். நம்ம நல்ல அதுக்கு அதுல எக்ஸாம்பிள் வந்து ரசல் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் அதுல சொல்றாரு, அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் நாங்கள் அமெரிக்காவுக்காக போராடுகிறோம் அப்படின்ட்டு ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அந்த போராட்டம் யாருக்காகத்தான்? அவங்களுக்காகத்தான். எங்களுக்காகத்தான் நாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அது எப்படி இருக்கும், அது சவுண்டு அமெரிக்காவுக்காக நாங்கள் போராடுகிறோம்னு சொல்வார் இல்லையா? ஆனால் அது அவங்களுக்காக தான். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நல்ல போராட்டம் போராடுகிறோம்னு சொல்லும்போது நமக்காக தான். தேவனுடைய பங்கு என்ன இதுல? தேவன் நம்மை ஊக்குவிக்கிறார் இல்லையா? தேவன் நம்மளை ஊக்குவித்து வெரி குட் வெரி குட். நம்ம அந்த பந்தய சாலையில் ஓடுவாங்க இல்லையா? அவன் ஓடி அந்த வெரி குட் வந்துட்ட ஆயிடுச்சு உன் கையில முடியும் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுவார் தேவன். அதுக்கு தேவையான
எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதுதான் தேவனுடைய வேலை. ஆனா போராட்டம் யார் தான் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். யாருக்காக செய்யறோம்? நமக்காகத்தான் செய்யணும். யாரை எதிர்த்து போராடுகிறோம்? நம்ம எதிர்த்து தான் போறாரு. பழைய மனுஷனாக ரெண்டு இருக்கு. சாத்தானை எதிர்த்து உலகத்தை, போராடுகிறோம், மாம்சம். மாம்சத்தை எதிர்த்து நாம போராடுகிறோம். எது கரெக்ட்? அதனால தான் ரெண்டு கேள்வி போடுறது. சாத்தானை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியாது? அவன் ரொம்ப பெரியவனா இருக்கிறான் இல்லையா? ஆனா எதிர்த்து போராட முடியாது இல்ல. ஆனா நம்ம யாரத்தை எதிர்த்து போராடுறோம்? நம்மளுடைய பாவங்களை எதிர்த்து நம்ம போராடுறோம். உலகத்தின் ஆவியை எதிர்த்து நம்ம என்ன பண்றோம்? போராடுகிறோம். அதுதான் நம்ம முக்கியம். வேற பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ யாருக்கிட்டயோ இந்த உலக ஜனங்க யாருக்கிட்டயுமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்ப பார் போராட்டமா போச்சு. அந்த அந்த போராட்டம் இல்லை இது. இது நம்மளுடைய பாவத்தை எதிர்த்து, உலகத்தின் ஆவியை எதிர்த்து நம்ம என்ன பண்றோம்? போராடுகிறோம் நமக்காக. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம டைமை கொடுக்குறோம், நம்ம இதை கொடுக்குறோம், யாருக்காக என்ன பண்றோம்? அது நம்ம முக்கியமா அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்ப சொல்றேன். கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். வேற பலி, நம்மளுடைய பலி என்னெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம்? நம்ம கிட்ட இருக்க ஞானத்தை பலியாது, தாளந்துகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? பலி கொடுக்குறோம். வேற கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பாருங்க, இந்த பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, தலை மற்றும் காளை மற்றும் ஆட்டுக்கடா பாவ நிவாரணமாக இருக்க போகிற தலை மற்றும் சரீரத்தின் உபத்திரவங்களை தனித்தனியாக இருப்பினும் உபத்திரவத்தில் உள்ள ஒற்றுமையை நிழலாக காண்பிக்கிறது. அவருடைய உபத்திரம் வேற, நம்மளுடைய உபத்திரம் வேற இருந்தா கூட உபத்திரவங்கள்ல ஒற்றுமை இருக்கிறதே காண்பிக்கிறது இல்லையா? இப்ப சொல்லுங்க, என்னென்ன இருக்கும்? ஹெல்த்ல நம்ம கொடுக்குறோம். ஓகே, ரைட். வேற இது ரொம்ப இந்த பகுதி கூட நீங்க அந்த 10th சாப்டர் கொடுத்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல, அது கூட நீங்க படிச்சிருங்க வீட்டில். 10வது அதிகாரம், 10வது முதல் வால்யூம்ல 10வது அதிகாரம் 10th சாப்டர் ரொம்ப நல்லா அது எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நம்ம இந்த கேரக்டர் இருக்குது இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆகணும் நம்ம இல்லையா? அதுக்கு தான் இப்ப வேலை நடந்துட்டு இருக்குது. அவர் எப்படி இருந்தார்? அவரு பரிபூர்ணவராக இருந்தார். இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பரிபூர்ணமானவர்கள் எவ்வளவு பேரு உலகத்துல? எவ்வளவு பேரு? 2 பேர் இல்லையா? பரிபூர்ணமான தேவ சாயலாக ஆதாம் படைக்கப்பட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட டைரக்டா என்ன பண்ணாருங்க? தேவன் இங்க உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். பரிபூர்ணமான. என்ன வித்தியாசம் நம்மளுக்கும் அவருக்கும்? பரிபூர்ணமான மனுஷன் சொல்ல இல்லையா? என்ன வித்தியாசம்? எதெல்லாம் வித்தியாசப்படுவார் சொல்லுங்கப்பா. பாவம் அறியாதவரா இருக்கிறாரா? சரி, வேற? அவங்க 2 பேருக்கு வித்தியாசம் இல்ல, நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர் நம்ம பரிபூர்ண நிலைமையில இல்ல, பூரணமற்று போயிருக்கிறோம் நம்ம இல்ல. அவங்க ஆதாம் பரிபூர்ணமா இருந்தார். என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்ன? எதுலாம் நம்ம வேறுபடுகிறோம்? அது ஓகே, பாவம் பண்ணது ஆச்சு. என்ன வித்தியாசம் ஆயிப்போச்சு. இப்ப பாவம் ஆனோம்னா சில வித்தியாசங்கள் வருது இல்லையா? என்ன வித்தியாசமாச்சு? ஓகே, சரி. பரிபூர்ண மனுஷன் என்றால் என்ன சொல்லுங்க. இப்ப கேள்வி இப்படி கேட்கலாம். ஜீவ உரிமையை பெற்று பாவம் அறியாதவர் பரிபூர்ணர். அவ்வளவுதான், சிம்பிளா. இதெல்லாம் ஒரு கேள்வியா?
கேரக்டர் தானே. கேரக்டர். வெரி குட். ஓகே, ஆல்மோஸ்ட். நல்ல பதில் தான். என்னென்ன கேரக்டர்? கோவம், ஆ அப்புறமா அந்த மாதிரி நிறைய விஷயம். ஆ கோவம் அப்ப கோவம் ஆதாம் கோவமே வந்திருக்காதா? இல்ல, அந்த டைம்ல வந்துட்டு பரிபூர்ணமா இருக்கும்போது அவருக்குள்ள இருந்திருக்காது இல்லையா? பரிபூர்ண மனுஷன் தான் இல்லைங்களா? என்ன தேவன் தப்பு பண்ணிட்டாரு, வெளியில அனுப்பிச்சிட்டாரு. பட் அவருடைய கேரக்டர் பாருங்க. நீ கேரக்டர் சொன்னது கரெக்ட். ஆதாம் சாகர வரைக்கும் அதே கேரக்டர் தான் இருந்திருப்பாரு. கரெக்ட் தானே? மேபி தப்பு பண்ணிட்டாரு, மரணம் கிடைச்சிச்சு. பட் அந்த சுவாபம் எப்படிதான் இருந்திருக்கும்? அப்படித்தான் இருந்திருக்கும். என்னன்னா கீழ்ப்படிதல. அவர் எங்க கீழ்ப்படியாம போயிட்டாரு? இயேசு கிறிஸ்து. ஓகே. பரிபூர்ண மனுஷனா மீறிடுவாரா? இல்ல. ஓகே, சரி, ஓகே. இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வால்யூம் தமிழ் நம்பர் 1 மேல கொடுப்பாங்க. ஆ சைட்ல அதான். இங்கிலீஷ் கூட படிச்சுக்கீங்களா? வச்சுக்கோங்க. தமிழ் கொண்ட அதுல வந்துட்டு 10th சாப்டர் தான். பாருங்க, நான் இது ஒரு பகுதி வந்து உங்களுக்கு சொல்ல பாருங்க எப்படி இருக்கு. இது ஆதாம் இயேசு கொடுங்க. எத்தனை பேரன்னு சொல்றேன். 10th சாப்டர் பேரா 3 3rd பேரா. ஆதாம் இயேசு என்ற 2 பரிபூர்ண மனுஷர்கள் மட்டுமே இப்பூமியில் இருந்ததாக வேதாகமம் நமக்கு தெரியும். கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? கொஞ்சம். ஆதாம் இயேசு என்ற 2 பரிபூர்ண மனுஷர்கள் மட்டுமே ஆதாம் இயேசு என்ற 2 பரிபூர்ண மனுஷர் மாத்திரமே இப்பூமியில் இருந்ததாக வேதாகமம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வேதாகமம் தெளிவாக 2 பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஆதாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். பாருங்க, இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்ப தேவ சாயல் என்றால் என்ன? இதுதான் முக்கியம். ஆதாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார். அதாவது மன வலிமையாகிய பகுத்தறிதல். பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு படிங்க. அதாவது மன வலிமையாகிய பகுத்தறிதல் இருந்தது. பாருங்க, பரிபூர்ண மனுஷன் என்றால் அதுதான். எப்ப நம்ம அந்த பரிபூர்ணத்தை இழந்து போயிட்டோமோ அப்ப பகுத்தறிவு என்ன ஆயிடும்? நிறைய ஆலோசனைகள் வேணுமா இருக்குது. கரெக்டா? பகுத்தறிவு பகுத்து பார்க்க முடியாது. பகுத்தறிவு அவருக்கு இருந்தது. ஞாபக சக்தி. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? பேஜ் நம்பர் சொல்லு அப்படின்னா பேஜ் நம்பர் ரொம்ப வர்றது இல்லை. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஏதாச்சும் கேட்டா உடனே என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதுகிறது அவர் சொல்லன்னு என்ன பண்ணுவாருங்க? சரி தவறு நீ படிக்கல கரெக்டா சொல்லுவாரா இல்லையா? அவ்வளவு என்ன இருந்துச்சு? ஞாபகத்துல இருந்துச்சு. அதுதாங்க ஒரு பரிபூர்ணமான மனுஷன். தேவன் என்ன பண்ண? இப்ப பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப காட்ஸ் கிங்டத்துல சபைக்கு பைபிள் தேவைப்படுமா? பரிபூர்ணமான மனுஷனுக்கே தேவையில்லை இல்லைங்களா? ஒரு டைம் படிச்சா என்ன ஆயிடும்? ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் உள்ளத்துல எழுதிடுவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிதாமாகி தேவனுக்கு பைபிள் தேவையா? தேவையில்லை. அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் தேவையா? தேவையில்லை. சபை கூட மகிமையில இருப்பாங்க. அவருடைய சிங்காசனத்துக்கு அவங்களுக்கு தேவையா? அவங்களுக்கு பிதாவாகிய தேவன் மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டர். அவங்களுக்கும் அது என்ன ஆயிடும்? ஃபுல்லா என்ன அது பிளான், என்ன ஐடியா இருக்கு எல்லாமே மைண்ட்ல ஞாபகத்திறன் இருந்தது. அப்புறமா தீர்மானிக்குதல் மற்றும்
சித்தம் என்னும் ஒழுக்க இயல்புகளில் நீதி பிரதிபலன் எதிர்பார்ப்பது, நன்மை செய்தல், அன்பு போன்ற அனைத்திலும் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான். கொடுங்க, நான் பார்க்கலாம். என்ன அந்த மைக் சரியா கேட்க மாட்டேங்குது. ஓகே, இங்கிலீஷ்ல பாருங்க. இங்கிலீஷ் இருக்கா பாருங்க. இதுல என்னென்ன கேரக்டர் சொல்றாரு பாருங்க. அதாவது மன வலிமையாகிய பகுத்தறிதல், ஞாபக சக்தி, தீர்மானித்தல். பார்த்தீங்களா, ஒரு டிசிஷன் இல்லையா, ஒரு தீர்மானம், கரெக்டா ஒரு தீர்மானம். அப்புறமா சித்தம், இன்னும் சித்தம், ஒழுக்க இயல்புகளின் நீதி, அப்புறம் பிரதிபலன் எதிர்பாராது நன்மை செய்தல். பார்த்தீங்களா, பிரதிபலன் எதிர்பாராது நன்மை செய்தல், அன்பு போன்ற அனைத்திலும் தேவசாயலாக இருந்தார். என்னென்ன கேரக்டர் இங்கிலீஷ்ல படிக்கிறது? The scriptures teach that there have been two and only two perfect men, Adam and Jesus. Adam was created in the image of God, that is, with the similar mental powers of reason, memory, judgment, and will, and the moral qualities of justice, benevolence, love, etc. Of the earthy, he was an earthly image of a spiritual being. ஆமா, அதேதான் இங்க தமிழாக்கம் கரெக்டா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி இருந்துச்சு, தீர்மானம் எடுத்துச்சு, சித்தம், வில், அது ரொம்ப முக்கியம் இல்ல. வில் பவர் அப்படி சொல்றாங்களே, வில் பவர்னா என்னங்க? வில் பவர்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். வில் பவர், நல்ல வில் பவர் நல்லா இருக்கு. என்ன அப்படின்னு எப்படி? தன்னம்பிக்கையா? வில் பவர் மன ரீதியாக. ஓகே, ரைட். வேற என்ன சொல்லலாம்? வில் பவர், சக்தி, நல்ல சக்தி. பாருங்க, வில் பவர் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. இப்போ ஒரு நம்ம சைக்கிள் வீல எடுத்துக்கோங்க. சைக்கிள் எவ்வளவு பெருசு இருக்குது? டயர், சைக்கிள் டயர் மெலிசா இருக்கும். எவ்வளவு பெருசு இல்லையா? மெலிசா இருக்கு, சின்னதா இருக்கு. அந்த சைக்கிள்ல உட்காந்து நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போறோம் இல்லையா, ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. இந்த பக்கம் இந்த குழி, இந்த வீல் போற அளவுக்கு தான் கேப் இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தா என்ன ஆயிடும்? விழுந்துருவோம் வச்சுங்களா. கரெக்டா அதுல ஓட்டிட்டு போறது, அது வில் பவர். புரிஞ்சுங்களா? அது வில் பவர். அது எவ்வளவு வில் பவர் உங்களுக்கு இருந்தாக்கா உன்னால பேலன்ஸ் பண்ண முடியும். அது மனசு தான் கரெக்டா பேலன்ஸ் ஆகும், மிஸ் ஆகாம இருக்கும். கரெக்டா ஏம் பண்ணி என்ன பண்றோம், அப்படி அடிச்ச போது இல்லை, அது வில் பவர். உங்களுக்கு புரிஞ்சா? அந்த மாதிரி அந்த வில் பவர் இருந்துச்சு, சரியாக முடிவுகளை எடுக்க முடியும். சரிங்களா? ரொம்ப அந்த உற்று நோக்கு பார்வை கரெக்டா இருக்கும், மிஸ் ஆகாது, அது இருந்துச்சு. அப்புறமா ஒழுக்க இயல்புகளில் நீதி. ஒழுக்க இயல்புன்னு எடுத்துட்டா எப்படி இருப்பாரு ஆதாம்? நீதிமானா இருப்பார். அதுல எங்கனாச்சும் தவறு இருப்பார் நினைக்கிறீங்க? சாகர வரைக்கும் அவருடைய கேரக்டர். அப்புறம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நன்மை செய்தல். யார்கிட்டயுமே எதை என்ன பண்றது இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. ஆனா எப்போது என்னதான் செய்வாரு? நல்லதுதான் செய்வாரு. தீமை என்ன பண்ண மாட்டாரு, செய்யவே மாட்டாரு. ஆதாம் சாகர் வரைக்கும் எப்படி தந்திருப்பாரு? அந்த சாயல் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த சாயல்லாம் கொடுத்துட்டு தேவன் பார்த்தாரா, நல்லது என்று கண்டார். அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? தேவன் பார்த்துட்டு நல்லதுன்னு சொல்லிட்டாரா அப்படின்னா எப்படி இருக்கும்? எந்த குறையுமே இல்லை ஆச்சுங்களா. அதனால தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரா, வழக்காடுவோம் வாருங்கள் அப்படி கூப்பிடுறாரு. யார? நம்மளை கூட கூப்பிடுறாரு. ஏங்க? நம்ம தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால. பாத்தீங்களா? வழக்காடுவோம் வாருங்களாம். தேவன் பிதாவாக்கிய தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் வாங்க, உங்களுடைய வழக்கங்களை கொண்டு வாங்க,
ரீசன் பண்ணல, வாங்க வழக்கு எடுத்துட்டு வாங்க வைங்க, நான் பேசல, நீங்க வழக்காடுவோம் கூப்பிடுறாரு. ஏன்னா தேவ சாயல் நமக்கு இதெல்லாம் இருக்குதுங்க பாருங்க. இப்ப நம்முடைய கேரக்டர்னு சொல்லும்போது பெரியமானவர்களே, இதை டெவலப் பண்ணணும் இல்லையா? அந்த நன்மை எதிர்பார்க்காமல், எந்த பலன் எதிர்பார்க்காமல் நன்மைகள் செய்வது, அன்பு, குறைவுபடல, இதெல்லாம் தான் நம்ம இந்த நீங்க யோசித்து பாருங்க. இது ஒரு சிலர்கிட்ட நம்ம என்ன பண்றோம்னா, அவர்கிட்ட ஒரு கேரக்டர் இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம் பொதுவாக. நல்லா படிச்சிருக்கு எல்லாம் இருக்குது, பட் கேரக்டர் எதை நம்ம பார்க்கிறோம்? நம்ம என்ன, நான் என்ன விரும்புறேனோ அது நல்ல கேரக்டர் கிடையாது. இது தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்வதுதான் கேரக்டர். ஒரு மனுஷனுடைய தேவன் வந்துட்டு நம்மளை பார்த்தாக்கா நல்லது அப்படி சொல்லணும், குட், வெரி குட் அப்படி யார் சொல்லணும்? அதான் கேரக்டர். பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் நீங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய கேரக்டர் எப்படி இருக்குனாக்கா, ஞாபக சக்தி, நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஞாபக சக்தி இல்லைன்னா தான் நம்ம வந்து இந்த குறுகிய பாதையில நம்மளால போக முடியாது. குறுகிய பாதையில் நம்ம என்ன பண்ணிடுவோம், தப்பா டிசிஷன் எடுத்து ஐயோ தப்பாயிடுச்சு இல்லைங்களா? ஞாபக சக்தி இருந்தா தான் என்ன பண்ண முடியும் இல்லையா? ஒரு ஞாபக சக்தி நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேனுடைய கேரக்டர். அது நம்மளுக்கு அது மாத்திரம் இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்ல முடியாது. அது நம்மளால என்ன பண்ணலாம், வளர்த்துக்கலாமா, முடியுமா, முடியாதா? எப்போ அது வளர்த்துக்கலாம்? பை பிராக்டிஸ் தான். நம்ம பழக்கப்பட வேண்டியதா இருக்குது. அதுல பயிற்சி நல்ல பயிற்சி நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த காலத்துல வந்து பைபிள்லாம் வந்து படிக்கிறதே இல்லை, ரெஃபரன்ஸ். பைபிள் ஸ்டூடெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயப்பா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஜெயப்பா அங்கிள் செத்து போயிட்டாங்க. எங்க அப்பாலாம் ஃபுல்லா மைண்ட்ல தான் இருக்கும். ரீப்ரிண்ட் நம்பர், பைபிள், இது வசனங்கள் எல்லாம் டக டக டக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி மைண்ட்ல இருக்குன்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு அவங்க படிச்சுட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க எப்போதுமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது டக்குன்னு ரெக்கார்ட் ஆயிடும். நம்மளது பிரெயின் வந்து ரொம்ப சூப்பர் கம்ப்யூட்டர். ஆக்சுவலா நம்ம எதுவுமே ரெக்கார்ட் பண்றது இல்லை. ரெக்கார்ட் பண்ணா தானே, ரெக்கார்டு அமுத்தினா தானே ரெக்கார்ட் ஆகும். நம்ம ரெக்கார்டே இல்லை, எப்போதுமே ரெக்கார்டு பண்ண போட்டுருவோம். அதனால என்ன ஆயிடும், எல்லாமே எல்லாம் டெலீட் ஆயிடும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்ம எதை நம்ம மைண்ட்ல நம்ம வைக்கிறோம், அதான் பிரெயின். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, பிரியாணி அப்படின்னா ஸ்மெல் வருதா இல்லையா? ஆனா ஒரு சிலர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மெல் வச்ச இது மட்டன், இது சிக்கன், இது பீஃப்னு என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா? நம்மளுக்கு என்ன கொஞ்சம் தெரியாது, பட் ஒருத்தர் அப்போ அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிறார் ஸ்மெல். புரியுதுங்களா? ஆக்சுவலி நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்கள்ல நம்ம வளர்க்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். நீங்க நன்மை, பலன் எதிர்பார்க்காமல் நன்மை செய்வது, அன்பு, 4 மார்க் நீங்க முடிக்கணும். அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? 4 மார்க் நீங்க அன்பு நீங்க முடிக்கிறீங்க இல்லையா? முதலாவது என்னது? அன்பு, தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு, சத்தியத்தின் மேல, இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பு. மூன்றாவது சகோதரர் மேல அன்பு காமிக்கிறது. என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அன்பு காமிச்சிருப்பாரு. இப்ப ஆதாம் எப்படி இருப்பாரு? அந்த காயினை மகனை மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரா? தெரியாது. அவர் அதே அன்புதான் காமிச்சிருப்பாரு. மகன் இல்லையா, மகள்கள் இல்லையா? ஏன்னா அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். அப்படியே தான் இருந்திருப்பாரு. வருத்தம் எவ்வளவு பட்டிருப்பாரு தான் செஞ்ச அந்த தவறுக்காக. ஆக்சுவலா தேவன் ஒரு 100 வயசுல அவர் தூக்கி இருந்தாருனாக்கா போயிட்டு பாரு, பிரச்சனை இல்லாம. ஆனா தேவன் ஒரு இழுத்தாரு பாருங்க இல்லையா, 900 இயர்ஸ் எவ்ரி டே என்ன பண்ணிருப்பாருங்க அவரு. ஒரு கஷ்டம் வரும்போதும் அவர் தான் செஞ்ச தவறு மூலமாக இது வந்தது என்ன பண்ணிருப்பாரு, அவரு ரொம்ப நினைச்சு வந்திருப்பாரு. தேவன் அப்படி வச்சுட்டாரு. நம்ம அவ்வளவு வருத்தப்பட மாட்டோம், இம்பர்ஃபெக்ட். ஆனா ஒரு பெர்ஃபெக்ட் மேன்னால ரொம்ப அது அந்த ஃபீலிங்ஸை காமிக்க முடியும். அப்படின்னா எவ்வளவு அழுந்திருப்பாருன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு 33 வருஷம் தான் இருந்தாரு. ஆனா இவரு எவ்வளவு வருஷம் இருந்தாரு? ரொம்ப இந்த பூமியில அழுந்திருப்பாரு. கஷ்டம் இருக்கும் இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க, இந்த கேரக்டர் நாம அடைஞ்சா மாத்திரம் தான்
கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாகும். ஏன்னா அவர் பெர்ஃபெக்ட் மேன். நாம இந்த கேரக்டர் வளர்த்துக்கலன்னா அவர் சரீரத்தை என்ன ஆக முடியாது. அதுக்கு ரொம்ப இங்க வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ நம்மளை கொண்டு போய் தனியா ஒரு போர்டிங்ல விட்டாங்கன்னு வச்சுக்க, வெறும் பைபிள் ஸ்டூடெண்ட் மாத்திரம் லைஃப் பண்றது, உலகத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா பரவாயில்ல இல்லையா? ஆனா உலகத்தில் தான் இருக்கணும் இல்லையா? நீங்க அன்பு காமிச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு அதை வேல்யூ பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இம்பெர்ஃபெக்டா இருப்பாங்க. யோசித்து பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம். பகைவனையும் நேசி அப்படி சொல்லிட்டாரு. பகைவனை நேசிச்சாம என்ன பண்ணுவான்? பகைவனை நேசிச்சாக்கா நீங்க யோசித்து, இந்த உலகத்துல நீங்க பகைவனை, உங்களுடைய எதிராளிய நீங்க நேசிச்சீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? பரவாயில்லப்பா உனக்கு இவ்வளவு அன்பு இருக்குன்னு சொல்லுவானா? அவன் இன்னும் ரொம்ப பண்ணுவான். நம்ம இன்னும் கோவப்படுற மாதிரி என்ன பண்ணுவான்? பண்ணி விட்டுருவோம். ஆனா கூட நம்ம என்ன பண்ணி ஆகணும்? காமிக்கணும்னு சொல்லும் போது அப்ப பிரதர் சொன்ன மாதிரி அந்த பாடுகள் என்ன ஆகும் நம்மளுக்கு வருது இல்லைங்களா? நிறைய இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ல நமக்கு வரக்கூடியது தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நிறைய நம்ம பாடு அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு வடிவம் பெறுவதற்காக. நம்ம நல்ல இந்த கேரக்டர் நம்ம வளர்த்துட்டு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல அங்கமாகணும் அப்படின்னா அப்பதான் இந்த ஜனங்களையும் அந்த பரிபூர்ண நிலைமைக்கு நம்ம கொண்டு போக முடியும். எப்படி இருக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி வாழணும், எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். நமக்கு இப்போ ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. ஆனா ஆக்சுவல் நம்ம எதுவும் பண்ணல, வேற ஜனங்களுக்கு நாம உதவி செய்யறதுக்காக தேவனுடைய ராஜ்யத்துல இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் எல்லா அனுபவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி காணணும். அந்த கேரக்டர் டெவலப். அதுதான் இந்த பாவ நிவாரண பலியினுடைய அனுபவங்கள். இந்த பூமியில நம்ம நிறைய பலிகள் நம்ம என்ன பண்ண வேண்டியது, அனுபவங்கள் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, we are பைபிள் ஸ்டூடெண்ட், எவ்வளவுதான் அவ்வளோலாம் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? அப்படிதான் பண்ண. தூக்கம் இருக்குது இல்லையா? நம்மளுடைய டைம் இருக்குது, கொடுக்க சொல்றாரு. இது ஒரு பெரியன் ஸ்டடி அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கொடுக்கணும். காலையில ஒரு 1/2 hour, மத்தியானம் ஒரு 1/2 hour டைம் கிடைக்கும் போது, நைட்டு ஒரு 2 hour, அப்படி ஒரு 3 நாள் நீங்க பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டடி நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்ப இதுல உங்களுடைய ரெஃபரன்ஸ்ல தமிழ்ல இல்லையா வித? தமிழ்ல இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஸ்டடிஸ் இன் தி ஸ்கிரிப்சர் வால்யூம் 1. பட் ஆனா இது 10th சாப்டர் போட மாட்டாங்க இல்லையா? இங்க மிஸ் ஆயிட்டு இருக்கு. பட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கீழே ஃபுட் நோட்ல கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஃபுட் நோட்ல கொடுத்துருக்குதா பாருங்க. இங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? கீழே இங்க ஒரு கொடுத்துக்க பாருங்க ரெஃபரன்ஸ். ஏன்னா வால்யூம் 1 சாப்டர் 10 அண்ட் செகண்ட் வால்யூம் பேஜ் நம்பர் 126 இல்லையா? பாருங்க, இது நீங்க இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அப்ப நீங்க ஒரு ஸ்டடி பண்ணும்போது இது நீங்க படிக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் படிச்சீங்கன்னா தான் இதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நமக்கு அது புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, இப்ப இந்த ஒரு கேள்வியில நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு மாம்சமான ஒரு மனுஷனுக்கும் ஒரு புது சிருஷ்டிக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த நிழல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் போது, எப்போ ஒரு புது சிருஷ்டி நம்ம ஆகுறோம்? எப்போ ஒரு புது சிருஷ்டி ஆகுறோம்? இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டிசம் எடுத்தாரு இல்லையா? பேப்டிசம் எடுத்தோன்னு புது சிருஷ்டி ஆயிட்டாரா? எப்போ? பேப்டிசத்துல என்ன நடக்குது? அப்புறம் வேற உடன்படிக்கை பண்ணும்போது என்ன நடக்குது? உயிர்ப்பிக்கிறோம். அப்ப என்ன நடக்குது நம்மளுக்குள்ள? புது சிருஷ்டி உருவாக்கப்படுதா இல்ல புது சிருஷ்டியை பிறந்துட்டோமா? உருவாகுது.
ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படி நடக்குதுங்களா? ஜெனிப்பிக்கப்படுதல் ஒரு ஸ்டார்டிங். அது எப்போ உருவாகும்? நாளுக்கு நாள் வளர்ந்து எப்போ? மரணத்துல எப்போ? மரணத்துல அவருடைய மரணத்துல. சரிங்களா? நீங்க திரைக்கு அந்த பக்கம் போகும்போது ஒரு புது சிருஷ்டியா என்ன பண்ணுவீங்க? பிறக்குவீங்க. ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப இது முக்கியமா நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வால்யூமுடைய ஸ்டார்டிங்ல வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரதர் வந்துட்டு நமக்கு எழுதும் போது ரொம்ப அருமையா கொண்டு போறாரு. அதாவது இந்த புது சிருஷ்டி அப்படின்னு ஒரு வால்யூம் எழுதிக்கிறார் இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பண்ணுவார்னா சிருஷ்டிப்பு பத்தி பேசுவார். செகண்ட் சாப்டர்ல புது சிருஷ்டி பத்தி பேசுவார். ஏன் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பத்தி பேசுறாருன்னா, சிருஷ்டிப்புனா என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு சிருஷ்டி அப்படின்னா என்ன? இப்போ ஒரு மீனை உருவாக்கணும், தேவன் வந்து மீனை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மெத்தடு எப்படி யூஸ் பண்றாரு, எங்க உருவாக்கப்படுது, எங்க அது ஜீவிக்கிறது, இதுதான். மீன் எங்க வாழக்கூடிய மீன் எங்க வாழக்கூடியது? தண்ணியில. அது நீர் வாழ் இனம் இல்லையா? தண்ணியில தண்ணியில வாழ வேண்டியது. எங்க உருவாக்குறார்? இதெல்லாம் எங்க உருவாச்சு? உருவானதெல்லாம் எங்க உருவாச்சு? பூமியில உருவாக்கி தண்ணியில விட்டாரா? தண்ணியில தான் உருவாக்குனார். இது பாருங்க, நீங்க எப்படி தண்ணியிலே உருவாக்குனார். மனுஷன் பூமியில வாழ போகிறவன், அவனை எங்க உருவாக்குனாரு? பூமியிலே உருவாக்கிட்டார். அங்கது உருவாக்கி கொண்டு விட்டுட்டாரா? வேற கிரகத்துல இருந்து வந்தா இல்ல. அது இதுதான் சிருஷ்டிப்பு. சிருஷ்டி அப்படின்னு சொன்னாலே அது எங்கே வாழ வேண்டுமோ அங்கே உருவாக்கப்படும். உருவாக்கப்படுவதற்கு முன்பு அதுக்கு தேவையானவைகள் எல்லாம் செய்யப்படும். ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் தான் சிருஷ்டிப்பு. எல்லாம் ஆயிடுச்சு, இப்பதான் உருவாக்குவார். இப்ப மனுஷனுக்கு ஆக்சிஜன் போதா இல்லையா? லைட் இருக்குதா, தண்ணி இருக்குதா, எல்லாம் முக்கியமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணிடுவார். ஆயிடுச்சா? இப்ப எல்லாமே ஆயிடுச்சு, அட்மாஸ்பியர் எல்லாமே ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆகணும்னா லாஸ்டா மனுஷன் என்ன பண்ணுவார்? செய்வார். இங்கிருந்தே செய்வார் இதே பூமியில. இதுதான் சிருஷ்டிப்பு. ஆனா புதுசு அப்படின்னு ஏன் பேர் வச்சார்னா, இது தேவன் வச்ச பேரு. புதுசு அப்படின்னு ஏன் வைக்கிறார்னா, இதுவரை அந்த மாதிரி எதுவுமே செஞ்சதில்லை, செஞ்சதெல்லாம் பழசு. இப்ப புதுசா ஒண்ணு பண்ண போறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா டெட் ஆப்போசிட். பார்த்தீங்கன்னா அப்படி அதனாலதான் புதுசுன்னு பேர். தேவனுடைய மைண்ட்ல வந்தது இந்த பேர். அவர் பேர் வச்சா எப்படி இருக்கும்? நியூ. அவ்வளவுதான், நியூன்னு வச்சிட்டார். நியூனா புதுசு. அது புதுசு எப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய சிருஷ்டி தேவன் உருவாக்குறார். அதான் ஜெனிப்பிக்கப்படுதல் வச்சுக்கலாமே. நம்ம மனசுக்குள்ள ஒரு ஜெனிப்பிக்கப்படுது, அது ஆவிக்குரிய சிருஷ்டி. ஒரு சிருஷ்டின்னு சொல்லும் போது அதுக்கு தேவையான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிருஷ்டி செய்வாரு. ஆனா இப்ப அதுக்கு தேவையான அட்மாஸ்பியர் பரலோகம். பரலோகம் தான் புது சிருஷ்டி வாழக்கூடிய இடம். அது இன்னும் ரெடி ஆகல. பூமியிலேயே புது சிருஷ்டி என்ன பண்ணிட்டாங்க? உருவாக்கிட்டார். அதுக்கு தேவையான இடமே ஆகல, அதுக்குள்ள சிருஷ்டிப்பு உருவாயிடுச்சு. அதுக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் ஆவிக்குரிய சரீரம். ஆனால் அது உருவாக்கப்படுகிற இடம் மாம்சம். அது வாழ வேண்டிய இடம் பரலோகம், அது உருவாக்கப்படுகிற இடம் பூலோகம். அதுக்குரிய சாப்பாடு ஆவிக்குரியவைகள். ஆனா இந்த மாம்சத்துக்குரிய சாப்பாடு பூமிக்குரியது. அதுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது. ஆனா அந்த மைண்ட்ல இது உருவாக்கல. மாம்சத்துக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு, அதுல உருவாக்குற எதுவுமே சாதகமாக இருக்காது. சாதகம் பாதகமான சூழ்நிலையில உருவாகி அது பிறக்கும் போதுதான் அது வாழ வேண்டிய இடத்துக்கு போகும். பாத்தீங்களா? அதனாலதான் இந்த புது சிருஷ்டி. அதனாலதான் புதுசுன்னு பேர். இப்ப முதல் புது சிருஷ்டி யாரு? முதல் புது சிருஷ்டி ஆதாமா? புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். முதல் புது சிருஷ்டி யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். எப்ப புது சிருஷ்டி ஆனார்? ஞானஸ்நானத்துல புது சிருஷ்டி ஆயிட்டாரா? ஞானஸ்நானத்துல ஜெனிப்பிக்கப்பட்டார் இல்லைங்களா? மரணம் எப்போ அவர் உயிர் தெழுந்தாரோ அப்ப ஒரு புது சிருஷ்டியாக பிறந்தார். முதல் புது சிருஷ்டி. கரெக்டுங்களா? இப்ப அந்த புது சிருஷ்டிக்கும் மாம்சத்துல இருக்கிற மனுஷனுக்கும் வித்தியாசத்தை தான் இந்த நிலையில நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது.
பார்த்தீங்களா? மாம்சத்துல இருக்கும்போது இந்த புது சிருஷ்டியானது உருவாக்கப்படுகிறது இல்லையா? அதுக்கும் பிறக்கிறதுக்கு வித்தியாசம். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தார் அப்படி சொன்னாக்கா 40 நாட்கள் இங்க பூமியில இருந்தார் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆவியில இருந்தாரு இல்லையா? அவர் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, வேற வேற ரூபங்கள்ல வந்தாரு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆவியின் சரீரம், அந்த சரீரம் வேற, பூமியில மாம்ச சரீரம் வேற. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த 2 இடங்கள். இந்த 2 இடங்கள் இல்ல. சோ இந்த 2 இடத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். அதனால இந்த ரெஃபரன்ஸ் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்குது. இது ரொம்ப முக்கியம். இது அதனால நீங்க ஒரு ஸ்டடி பண்ணும்போது இது சம்பந்தமா இருக்கிறது எல்லாத்தையுமே முடிச்சிடணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியாது. இது நீங்க படிக்காம இதை நீங்க என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஒரே இதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது ஓகே, இதுல இருக்கிறது என்னவோ அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இது நீங்க கீழே இருக்கிறது படிங்க. ஒரு ஸ்டார் போட்டுருக்காங்களா இங்க, இந்த ஸ்டார் போட்டாக்கா அதுக்கு விளக்கம் இங்க கொடுப்பாங்க. அது ஃபுட் நோட். எங்கனாச்சும் இந்த மாதிரி ஸ்டார் இருந்துச்சுன்னா, இதுதான் நம்மளுடைய புக்குங்க எல்லாமே, எல்லா புக்குலையும் அப்படித்தான் இருக்கும். ஒரு ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா ஃபுட் நோட்ல அதோடைய விளக்கத்தை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப இந்த ஸ்டார் இந்த இடத்த வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அங்க போயிட்டு படிச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். அங்க எலாபரேட்டா இருக்கும், இங்க பிரீஃபா இருக்கும். அதனாலதான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப புது சிருஷ்டி எப்ப ஆகுறன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் புது சிருஷ்டியானார் இல்லையா? அப்ப அவர் மாம்சத்துல இருக்கும்போது சில பாடுகள் இருந்துச்சு. அந்த பாடுகள் பட்டு அப்புறமா அவர் புது சிருஷ்டியா பிறந்தார். நம்மளுக்கும் அதே பாடுகள் இருக்கும், அவர் புது சிருஷ்டியா நம்ம என்ன பண்ணுவோம், பிறக்கும். அது கொஞ்சம் வித்தியாசப்படும். தேவ சித்தம் யாருக்கு என்ன இருக்குதோ அது அவருடைய சித்தப்படி ஆகும் இல்லைங்களா? இந்த பாடுகளின் ஒற்றுமை தான் இந்த பலி, பாவ நிவாரண பலி. பாடுகளின் ஒற்றுமை, அவருக்கு இருக்கக்கூடிய பாடுகள் அதே பாடுகள் நம்மளுக்கு இங்க இருக்கும். அந்த பாடுகள் மூலமா நம்ம பெர்ஃபெக்ட் ஆகும், ஒரு புது சிருஷ்டியை நம்ம பெறலாம் இல்ல. ஸோ இந்த வித்தியாசம் வந்து இது இன்னொரு முறை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இதை படிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கிளாஸ்லயும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே போக முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பேராகிராஃப் முடிச்சிட்டோம்னா இது முடிஞ்சிச்சு, நீங்க அதை டீட்டெயில் பார்த்துக்கணும். அடுத்த கிளாஸ் நம்ம போயிடுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடங்களை வந்து நீங்க இன்னொரு முறை நீங்க வந்து உங்களுடைய ஃபுட் நோட்டை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. தமிழ்ல கூட இருக்கு. தமிழ்ல வந்து பேஜ் நம்பர் இது பாருங்க. இங்கிலீஷ்ல தமிழும் இங்கிலீஷும் ஒரே பேஜ் நம்பர் தான். அதாவது இந்த செகண்ட் வால்யூம் ஒரே பேஜ் நம்பர் வருது. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்து 10th சாப்டர். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்து 10th சாப்டர். இங்கிலீஷ்ல வந்து பேஜ் நம்பர் 126 தான். தமிழ்ல கூட தமிழ்லயும் 126, இங்கிலீஷ்லயும் 126 தான். செகண்ட் வால்யூம் பேஜ் நம்பர். சரிங்களா? ஸோ நீங்க ரெஃபர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்துட்டு சாப்டர் 10, 10வது சாப்டர், அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இல்ல. செகண்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 126. தமிழ் கூட தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஒரே பேஜ் நம்பர். ஸோ இந்த 2 பேராகிராஃப் நீங்க ரெண்டுமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒருவேளை நீங்க அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாக்கா நம்ம வரக்கூடிய வாரத்துல நம்ம ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வாரத்துல நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க, அதை பத்தி நம்ம டீட்டெயில் நம்ம பேசலாம். ஸோ இன்றைக்கு நமக்கு டைம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதோட நம்மளுடைய கிளாஸ் நம்ம இன்னைக்கு நம்ம முடிக்குவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.